உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஜெயம் பெறவும், வெற்றி பெறவும், அபிஷேகம் பெறவும், ஆசீர்வாதம் பெறவுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் நமக்கும் இன்றைக்கும் கொடுக்கிற அன்பின் அழைப்பு. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். ஆமென். அன்பானவர்களே, அற்புதம், அடையாளம், அபிஷேகம், பரிபூரண சுகம், தரிசனம், பலவிதமான ஆவியினுடைய வரங்கள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது தெரியுமா? அனுதினமும் கிறிஸ்துவின் பின்னால் சிலுவை சுமந்து அனுதினமும் நாம் செல்லுகிற வாழ்க்கையில தான் அது ஆரம்பமாகிறது. விசேஷித்த மிஷனரிகள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவதிகள் எல்லாம் சொல்லணும்னா அற்புதங்களோடு கூட இயேசுவின் நாமத்தை பல தேசங்களில் அறிவித்தது ரகசியம் என்ன தெரியுமா? அவர்கள் அனுதினமும் சிலுவை சுமந்தார்கள். உங்கள் குடும்ப பாரம் என சிலுவை, திருந்தாத புருஷன் என சிலுவை, அடங்காத மனைவி என சிலுவை, கோணலாய் போன பிள்ளைகள் என சிலுவையை நாம் சுமப்பது, வாழாமல் போன முடமான ஒரு பிள்ளையை சுமப்பது ஒரு சிலுவை சுமக்கிற அனுபவம். நியாயமாய் நடந்தும் பலரால் பரியாசத்துக்குள்ளாகிற நேரம் வரும். உங்கள் குடும்பத்தாரே நீங்கள் எதிர்க்கிற நேரம் வரும். நீங்கள் எதிர்த்து நிற்பதில்ல, பொறுமையோடு அந்த சிலுவை சுமப்பது தான் மகிமை தேவன் கொண்டு வருவார். ஒருவருடைய விசுவாச வாழ்க்கை மறுரூபம் அடைவது சிலுவை சுமப்பதில்தான் ஆரம்பமாகும். ஆகவே இயேசுவோடு நாம் தினமும் சிலுவை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல சாப்பிட்றது எதை விட்டுறதுங்கிறத பற்றி பெருமையாக பேசாதீங்க. உங்களுக்கு வியாதி வந்தாலே எல்லா சாப்பிட்றதையும் விட்டுடுவீங்க. பாவத்தை விட்டு விடுவதை பற்றித்தான் நீங்கள் எப்போதுமே சாட்சியாய் பேசணும். இந்த லந்து காலத்தில் 40 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு பாவத்தை நான் சாகடிக்க போகிறேன் சிலுவையில். என் ஆண்டவருடைய விசேஷித்த அபிஷேகத்தை நான் பூரணமாய் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் சிலுவை சுமந்து அனுதினமும் என்னை பின்பற்றட்டும் என்று சொன்னீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீ சுமந்த சிலுவை எங்கள் பாவமே, எங்கள் அக்கிரமங்களே, எங்கள் சாபமே, எங்கள் சாவை நீ சுமந்தீர். எங்களுக்காக பரிசுத்தரான நீர் பாவமானீர். நீ ஜெயம் பெற்றீர். நாங்களோ அனுதினம் உம்மோடு கூட சிலுவை சுமந்து மாம்சம் சாகடித்து உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை வாழ அருள் புரியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.